எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும். சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க எல்லாரும், ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்துல இந்த 9வது மாதம் ஆராதனைக்கு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரே, கடந்த 8 மாதங்களும் உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தே. இந்த 9வது மாதமும் ஆண்டவரே, எங்கள் விருப்பம் வேண்டாம், எங்களுடைய ஆண்டவரே விருப்பம் வேண்டாம், எங்களுடைய எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே, உம் சித்தம் போல் எங்களை நடத்துவீராக, உம் சித்தம் போல் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே சொல்லுங்க, உம் சித்தம் போல் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எதுவோ அதன்படி நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது பவுல் கேட்கிற, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஓ, நீ என்ன செய்யணும், நான் உனக்கு காட்டுற மகனே, நான் உனக்கு காட்டுறேன். ஆண்டவருடைய சித்தத்தின்படியே பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஓடி முடித்தாரே. இந்த காலவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 9வது மாதம் 1வது நாளில், இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த மாதம் என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எப்படி நான் ஜெபிக்கணும், எப்படி நான் ஊழியம் செய்யணும், எப்படி என் குடும்பத்தை நடத்தணும், எப்படி உமக்காக வாழணும், எல்லாம் உம்முடைய விருப்பத்தின்படி செய்யணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு நீ போகாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை செய்யாத, ஆண்டவர் வேதனைப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்திற்கு நீ ஈடுபடாத. தெய்வ கரத்தில் சொல்ல, ஆண்டவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே, என்னை தடுத்து நிறுத்துங்க. ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து கேளுங்களேன். உங்க சத்தம் என் காதுல கேட்க மாட்டேங்குங்க. நீங்க எல்லாம் எதுக்கு தான் இருக்கீங்கன்னு எனக்கே தெரியல. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்க என்கிட்ட சொல்லுங்க சொன்னீங்களப்பா, நீங்க சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அல்லவா. ஆவியானவரே, ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, கடந்த 8 மாதங்களில் நீர் எங்களை கிருபையாய் பாதுகாத்தீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் நன்மைகளை செய்தீர். இந்த 9வது மாதம், இந்த முதல் நாள் கர்த்தருடைய நாளில, இந்த மனமகிழ்ச்சி நாளில, இந்த உயிர்த்தெழுந்த நாளில ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் பல இடங்களிலிருந்து தானே எங்களை நீர் கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை, பிரயாணமாய் வருகிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் சுகபத்திரமா எங்கள் மத்தியில் கொண்டு வாரும். நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை கர்த்தர்களுக்கு தாரும். விசேஷமா இந்த நாளில் எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு எங்களை நீ தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். தூரத்திலும் சமீபத்தில் இந்த பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வார். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். துதித்து பாடிட பாத்திரமே, துக்கவன் இயேசு
அதே போலதான் இன்னைக்கு காலையில் உங்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த புதிய மாதம் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கடவுளுக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் நடக்கைகள், உங்களுடைய நடக்கை எல்லாவற்றிலும் நீங்கள் என்னவாயிருங்க? சத்தமா சொல்லுங்க. நடக்கைகள் அப்படின்னா உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய செயல்கள், உன்னுடைய பேச்சுக்கள், உன்னுடைய எல்லா காரியத்திலும் நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும், சத்தமா இருங்க, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் என்னவாயிருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். ஆண்டவர் இந்த காலையில நம்மளிடம், என்னிடம், உங்களிடம் எதிர்பார்ப்பது, ஆண்டவர் பரிசுத்தர், நம்மை அழைத்தவர் பரிசுத்தர். அப்படிப்பட்ட ஆண்டவர் திருப்பி ஒரு கேள்வி நம்ம கிட்ட கேட்கிறார், நீ கிறிஸ்துவுக்கு யார்? கிறிஸ்துவுக்குள்ள நீ யார்? நீ பரிசுத்தமா இருக்கிறாயா? நீ பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறாயா? உன் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கிறதா? உன் பேச்சில் பரிசுத்தம் இருக்கிறதா? உன் சிந்தையில் பரிசுத்தம் இருக்கிறதா? நீ செயல்படுகிற காரியங்களிலே பரிசுத்தம் இருக்கிறதா? அப்படியானால் நீ ஆண்டவருக்குள்ள இன்றைக்கு யாராயிருக்கிறாய்? கிறிஸ்துவுக்குள் நீ யாராயிருக்கிறாய் என்பதை இந்த காலையில கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது நம்மையில விழுந்த கடமை. 1 சாமுவேல் 16:7 நாம் வாசிக்கும் போது 1 சாமுவேல் 16:7 நம்ம வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். இன்னைக்கு உங்க முகத்தை மனுஷன் பார்க்கலாம், உங்க இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆகவே கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை உலகம் பார்க்கும்போது உன்னுடைய முகத்தை பார்க்கும். கிறிஸ்துவுக்குள் நீ யாராய் இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் பார்க்கும்போது உன் உள்ளத்தை பார்க்கிறார். உன் உள்ளத்தின் நிறைவு உன் முகத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறது. நான் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை நீ மற்றவர்களுக்கு அறிவிக்க. உன் உள்ளத்தின் செயல்பாடுகள், உன் உள்ளத்தின் செயல்கள், நீ கிறிஸ்துவுக்கு யார் என்பதை நீ வெளிப்படுத்த வேண்டும். நான் ஆண்டவருக்குள்ள யாராயிருக்கிறேன்? கிறிஸ்துவுக்கு நாம் யாராயிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:17 நம் பேசத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அந்த வசனம் ஆரம்பிக்கு இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் என்ன செய்த இப்படி இருக்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், எப்படி இருக்க? எப்படி இருக்க? 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் இது முதற்கொண்டு மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி அவரை அறியோம். இப்படி இருக்க, நம்ம இயேசுவை மாம்சத்தின்படி தெரிந்து கொள்ளவர்கள் அல்ல, நம்ம இயேசுவை ஆவியின்படி தெரிந்து கொண்டவர்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? நீ கிறிஸ்துவுக்குள் யாராய் இருக்க வேண்டும்? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு மனிதன் எப்படி புது சிருஷ்டியாய்
மாறுகிறான்? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். 1 ஜான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? அப்ப நான் எப்ப புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டேன் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அப்படியே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் என்னவாய் மாறி இருக்கிறேன்? நான் என்னவாய் மாறி இருக்கிறேன்? புது சிருஷ்டியாய் நான் மாறி இருக்கிறேன். அப்ப புதிய சிருஷ்டியாய் மாறின உனக்குள்ள பழசு எதுவுமே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த புதிய சிருஷ்டி ஒரு மனிதன் எப்போது மாற்றப்படுகிறான் என்றால், ஞான ஸ்நானத்தின் மூலமாய் மாறுகிறான். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களை அறிக்கை செய்து விசுவாசித்து மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெறுவதற்காக அவன் தண்ணீரிலே இறங்கும் போது அந்த போதகர் சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தாரோ அதே போல நீயும் பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்கிறாய்? பிழைக்கிறாய். அப்போ பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள புதிய சிருஷ்டியின் அனுபவமாய் இருக்கிறது. ஆகவே நான் எப்போது புதிய சிருஷ்டியாய் மாறுகிறேன்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்படும் போது நான் புது சிருஷ்டியாய் மாறுகிறேன். ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நான் புது சிருஷ்டியாய் மாறுகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தின் பேர்ல விசுவாசம் வைத்த போது, அவரை ஏற்றுக்கொண்ட போது நான் என்னவா மாறிட்டேன்? சொல்லுங்க, பிள்ளையா? அப்போ ஒரு புது சிருஷ்டி. யார் புது சிருஷ்டி? அவருடைய பிள்ளை. யார் புது சிருஷ்டி? பாவத்துக்கு செத்தவன். யார் புது சிருஷ்டி? இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதா நமக்குள்ள வேணும். நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். இந்த புதிய சிருஷ்டி என்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. இப்போ எல்லாருக்குமே புதுசுனா ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? பிடிக்குமா? கொஞ்சம் பேசுங்க. பிடிக்கும். பழசு யாருக்குமே பிடிக்காது. பழசுனா வேண்டாம். அப்போ புதுசு என்னைக்கும் புதுசா இருக்காது, அப்படிதானே? இது எனக்கு பர்த்டேக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தது, நான் போடவே இல்லை. கல்யாணத்துக்கு வர இந்த 2 நாளைக்கு 29ஆம் தேதி ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு தான் போட்டேன். அதை போட்டுட்டு அப்படியே வச்சுட்டு இன்னைக்கு போடலாம் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நான் போடும்போது இது என்னது? புதுசு. இன்னைக்கு ஏன்னா ஏற்கனவே போட்டாச்சு இல்லை? புதுசு என்னைக்கு என்னவா இருக்காது? புதுசா. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் புதுசா இருக்கும். என்ன தெரியுமா? நீங்களும் நானும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் நம்ம புதிய சிருஷ்டியாய் ஆண்டவர் நம்மை படைத்தார் பாருங்க. அந்த படைப்பு இருக்கு பாருங்க, அவர் வருகை மட்டும் நம்ம எப்படி தான் இருக்கணும்? புதிய சிருஷ்டியாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ புதிய சிருஷ்டியாய் நான் மாற்றப்படும் போது, இன்னொரு இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நினைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:16 எடுங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் போதும். நீங்கள் தேவனுடைய, சொல்லுங்க. அப்போ புதிய சிருஷ்டி என்று சொல்லுகிறவர்கள் நாம் யாராயிருக்கிறோம்? தேவனுக்கு என்னவா இருக்கிறோம்? ஆலயமா இருக்கிறோம். சொல்லுங்க, நான் யாரு? தேவனுடைய ஆலயம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவ ஆலயத்தில் என்னென்ன இருக்கு? என்னென்ன நடக்குது? தேவ ஆலயத்தில் என்ன நடக்கும்? ஒவ்வொன்றா சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்தில் என்ன நடக்கும்? ஜெபம் இருக்கும், ஆராதனை இருக்கும், பாடல் இருக்கும்,
செய்தி இருக்கும். அதான் செய்தி. வேற காணிக்கை இருக்கும், உபவாசம் இருக்கும், சாட்சி இருக்கும். என்ன இருக்கும்? இதெல்லாம் எங்க இருக்கு? ஆலயத்தில். அப்போ வேதம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய, அப்ப தேவனுடைய ஆலயமா இருக்கிற நான், புது சிருஷ்டியா இருக்கிற எனக்குள்ள என்ன இருக்கணும்? ஒன்னா சொல்லுங்க. முதல்ல ஜெபம். நீ புது சிருஷ்டியா இருக்கணும், டெய்லி புதுசா இருக்கணும் அப்படின்னா உனக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். டெய்லி புது சிருஷ்டியா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? வேத வாசிப்பு இருக்கணும். டெய்லி நீ புது சிருஷ்டியா மாறணும்னா சொல்லுங்க, சாட்சியா வாழணும், ஜெபம் பண்ணணும், வேத வாசிக்கணும், பரிசுத்தமா வாழணும். இதெல்லாம் நமக்குள்ள தேவை. அப்படிதானே? இதெல்லாம் நமக்குள்ள தேவை. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இந்த நாளிலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக என்ன செய்கிறான்? இருக்கிறான். புதிய சிருஷ்டியாக நம்மை உருவாக்கினவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியான தெளிவு நமக்குள்ள வரும். இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய கேரக்டர், அவர் எப்படி குணம் படைத்தவர் தெரியுமா? அவருடைய குணம், அவர்கிட்ட இருந்த 8 குணங்கள். அவர்கிட்ட இருந்தது 8 குணம். என்ன குணம் தெரியுமா? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லவர். சொல்லுங்க, அவர் யாரு? சர்வ வல்லவர். இரண்டாவது சர்வ ஞானி. சர்வ எப்படி ஞானின்னு சொல்றிய? அவர் எல்லாவற்றையும் படைத்தவர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் சர்வ ஞானி. சத்தமா சொல்லுங்க, சர்வ ஞானி. அடுத்து அவர் சர்வ வியாபி. எங்கேயும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உலாவிக் கொண்டிருக்கார். எங்கும் நிறைந்தவர். என் நாமத்தின் நிமித்தம் சொல்லுங்க, 2 பேரு 3 பேரு எங்கே கூடுறீங்களோ அங்க உங்க வீட்டில் யார் வருவா? இயேசு வருவார். உங்க வீட்டுக்குள்ள இயேசு வரணுமா வேண்டாமா? வரணும். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா என்ன வேணும்? உங்க வீட்டில் ஜெபம் இருந்தா இயேசு வந்துருவாரா? என்ன வேணும்? உங்க வீடு பரிசுத்தமா இருக்கணும். உங்க வீடு என்னவா இருக்கணும்? இன்னைக்கு உங்க வீடு எப்படி இருக்கு? நீங்க நிறைய வீடை பார்த்தீங்கன்னா வீடு மாதிரி இருக்கா? நம்ம வீடு இன்னைக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் எங்கும் உலாவுகிறவர், எங்கும் நிறைந்தவர். அதனாலதான் தீர்க்கதரிசி சொல்றார், அவருடைய 7 கண்கள் பூமி எங்க என்ன செய்யுது? உலாவிக் கொண்டு இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சர்வ வல்லவர். பாட்டு பாடுறாங்க, சர்வ வல்லவர் என், சாவை வென்றவர் என். ஆமா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தை பூமியையும் படைக்கிறவர். அவர் படைத்தவர், படைக்கிறவர். அவர் படைச்சது அவர் தான். அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி, எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவர். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தர். இன்னைக்கு நம்ம வாசித்தோம்ல, உங்களை அழைத்தவர் என்னவா இருக்கிறார்? ஆமா, நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் என்னவாயிருங்கள். அவர் பரிசுத்தர். இது 4வது. அடுத்து அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16, அவர் அன்புள்ளவர். அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி விளவாய் உலகத்தில். அப்ப அவர் அன்புள்ளவர். எப்படி உள்ளவர்? அவர் அன்புள்ளவர். அடுத்தபடியாக இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நீதிபரர். யார் அவர்? சொல்லுங்க. அவரை நியாய விசாரிக்க கொண்டு போனாங்க பிலாத்து கிட்ட. பிலாத்து என்ன சொன்னா? இந்த நீதிமானில் ஒரு குற்றத்தை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. அவர் நீதிபரர். இயேசு நீதிபரர், அவர் நீதிமான், அவர் குற்றம் செய்யாதவர். அடுத்து அவரை குறித்து வேதம் சொல்லும்போது அவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாத தேவன். கடைசியாக அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நித்தியமானவர். ஆமென். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் ஆலோசனை, நித்திய சமாதான பிரபு, நித்திய பிதா, நித்தியமானவர், அவர் மாறாதவர். இந்த 8 கேரக்டர், 8 குணங்கள் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்குங்க.
அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. அந்த இறைவன், அந்த ஆண்டவர் பரிசுத்தர், அந்த ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் நீதிபரர், அவர் மாறாதவர், அவர் நித்தியமானவர். ஆமென், ஆமென். இது பரிசுத்த வேதம் சொல்லுகிற சான்று. பரிசுத்த வேதம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? சொல்லியிருக்கா சொல்லியா? சொல்லியிருக்கு. இப்போ நான் சமீபத்தில் ஒரு புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த புஸ்தகமும் எனக்கு செய்திக்கும் ஒரு நல்ல ஒரு தெளிவை நேற்று எனக்கு தந்தது. அந்த புஸ்தகத்தில் இன்னைக்கு இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது இல்ல, திருவள்ளுவர் எழுதின ஒரு புஸ்தகம் இருக்கு. என்ன புஸ்தகம் சொல்லுங்க? திருக்குறள். அதுல எத்தனை குறள் இருக்கு தெரியுமா? 1330. அந்த திருக்குறள்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கு தெரியுமா? 7 வார்த்தை. 2 லைன் தான் இருக்கும். அப்படிதானே? 2 லைனுக்கு மேல அது என்ன செய்யாது, இருக்காது. இந்த திருக்குறள், என்கிட்ட ஒரு புக் இருக்கு. எனக்கு சில வருஷத்துக்கு முன்னால நான் சென்னையிலிருந்து ஒரு பிள்ளைகள் இங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க டைரி ஃபார்ம் நம்ம ஜங்கிலி காட்டில். அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தப்போ அந்த ஒரு புக்கை எனக்கு கொடுத்தாங்க. அழகா நல்ல அருமையான இவ்வளோ நீளத்தில் திருக்குறள் புஸ்தகம். ஸோ அந்த புஸ்தகத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மாதிரி அந்த திருக்குறள் 1ஆம் அதிகாரம் 8வது குறள்ல இப்படி ஒரு குறள் இருக்குது திருக்குறள்ல. நல்லா கவனிங்க, நான் சொல்றது நான் நேற்று படித்த பிறகுதான் எனக்கே விளங்கிச்சு. அந்த குறள் நான் வாசிக்கிறேன் பாருங்க. கோளில் பொறியியல் குணமிலவே என் குலத்தான் தானை வணங்கா தலை. இது 1ஆம் அதிகாரத்தில் இருக்கான். அதுல அந்த திருவள்ளுவர் எழுதியிருக்கிற அந்த புஸ்தகத்தில் அந்த அந்த குறளில் ஒரே ஒரு வார்த்தை என் குணத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? என் குணத்தான். அப்படின்னா 8 குண நலன்களை உடையோனே அப்படின்னு அர்த்தமா? எத்தனை குணநலன்? ஆமா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சர்வ, சொல்லுங்க, சர்வ வல்லவர், சர்வ ஞானி, சர்வ வியாபி, அன்புள்ளவர், ஆமா, பரிசுத்தர், அன்பானவர். இந்த 8 குணமும் யார்கிட்ட இருக்குன்னு அவர் எழுதி வச்சிருக்கா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு என்பதை இந்த திருக்குறள்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு என்ன அர்த்தமா அதுல அந்த விளக்கவரை கொடுத்திருக்காங்க. நாம் நமது பிறவி, அதாவது நாம் சரீரத்தில் இருக்கோம்ல, நாம் சரீரத்தில் இருக்கிற நாம் இந்த உலகை கடந்து மறுரூபத்திற்கு, மறுமைக்கு, மறு உலகத்திற்கு நாம் போகும்போது இறைவன் பாதம் சென்று வர இந்த 8 குணத்தானாகிய இறைவனை அறிந்து வழிபடல் வேண்டும். இந்த 8 குணம் உடைய அந்த தெய்வத்தை நீ என்ன செய்யணுமா? வழிபடணும்னு சொல்றார். யாரு யாரு? திருவள்ளுவர். இந்த 8 குணம் அன்பு, பரிசுத்தம், நீதி, மாறாதவர், நித்தியமானவர், சர்வஞானி, சர்வ, இது எல்லாமே இந்த 8 குணம் படைத்த இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா நமக்கு தெரியல. என் குணத்தான், குணத்தான் என் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க இந்த புஸ்தகத்துல, அது எழுதியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத திருவள்ளுவருக்கு பிறகு வந்த இன்னொரு புலவர், அவர் பெயர் வந்து வேத சாஸ்திர வெண்பா அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் ஒருவர் எழுதியிருக்கிறாராம். அவர் எழுதினதுக்கும் அவர் இந்த புஸ்தகத்திற்கு இருக்கிற விளக்கத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு விளங்காத விளக்கம் அப்படின்னு நினைக்காத, இந்த புஸ்தகத்தை படிச்சதுனால நான் விளங்கி கொண்டதை சொல்றேன். அதுல எழுதியிருக்கிறார், ஆதி அந்தம் இல்லாதவன். எப்படி? ஆதி அந்தம் இல்லாதவன், மாறாதவன், சர்வ வல்லோன், ஏதும் மறிந்தோன் ஆளாவிலா ஞானன் ஓத வெங்கும் நிறைந்தோன், பரிசுத்தன், கூர் நீதன், நல் கிருபையான நமலன் அப்படின்னு சொல்லி இதுல எழுதிட்டு அவர் சொல்றார் பாருங்க. என்ன சொல்றாருன்னா,
ஆதி அந்தம் இல்லாதவன் அப்படின்னா நித்தியமானவர். ஆமென். நம்ம ஆண்டவர் அவர் ஆதி அந்தம் இல்லாதவர், அப்படிதானே? அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும். ஆமா. இரண்டாவது மாறாதவர். அதுல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் இயேசு மாறாதவர். இயேசு என்னை கைவிட மாட்டார். மாறிடாயம்மா நேசரே அப்படின்னு ஒரு பாடல் பாடுறல, அவர் மாறாதவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? மாறாதவர். அப்படி சர்வ வல்லவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சர்வ வல்லமை உடையவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதும் மறிந்தோன் அப்படின்னா சர்வ ஞானம் படைத்தவர். எல்லாம் அவருக்கு தெரியும். அப்படியே கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அடுத்து சொல்ற எங்கும் நிறைந்தோர் அப்படின்னா சர்வ வியாபி. அப்புறம் சொல்றார் பரிசுத்தன், அவர் பரிசுத்தர். நீதன் அப்படின்னா நீதிபரர். கிருபையானவன் என்றால் அன்புள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவர் எப்படிப்பட்டவர். இந்த 8 குணநலன்களை படைத்த இயேசுவை நம்முடைய வேதம் சுட்டி காட்டுது. ஆனால் இந்த உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில புத்தகங்களும் சில புத்தகத்தை எழுதினவர்களும் சொல்லுகிறார்கள். ஆனா அதை நம்ம கண்ணை அப்படி என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? இன்னைக்கு பிசாசு மறைச்சு வச்சிருக்கிறான். இந்த புஸ்தகத்தில் 8 குணம் படைத்தவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ இந்த 8 குணம் படைத்த எனக்குள்ள நீ வாசம் பண்ணணும்னா உனக்குள்ள இந்த 8 குணம் இருக்கணும். உனக்குள்ள எந்த குணம் இருக்கணும்? ஆமா, 8 குணத்துல மேல இருக்கிற 3 விட்டுரு, அதெல்லாம் அவருக்குரியது. ஆனா கீழே இருக்கிற இந்த 5 உனக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். உனக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம். அன்பு இருக்கணும். அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல, அன்பு சகலவற்றையும் தாங்கும், சகலவற்றையும் சகிக்கும், கோபம் கொள்ளாது, என்ன சினம் கொள்ளாது, 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த அன்பு ஆண்டவர் நமக்கு சொல்றது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நான் யாராக இருக்கிறோம்? புது சிருஷ்டியாய் நான் மாற வேண்டுமானால், மாறப்பட்டிருக்கிற நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன். அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவருடைய ஞான ஸ்நானத்தின் மூலமாய், அவருடைய கட்டளையின் மூலமாய் நான் அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். அப்படி மாற்றப்பட்ட எனக்குள்ள இந்த குணநலங்கள் படைத்த இயேசு இருக்கிறாரா? அப்படி அவர் உனக்குள்ளே வாசம் பண்ணினா நீ யாராயிருப்பாய்? புது சிருஷ்டியா இருப்பாய். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், சத்தமா சொல்லுங்க, பழசெல்லாம் என்ன செஞ்சிடணும்? ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்கணும். இந்த 9வது மாசம் நேத்து வர, 8வது மாசம் நேத்து வர உங்களுக்குள்ள என்னென்ன ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் இருந்துச்சோ அதெல்லாம் முற்றுப்புள்ளி வை. ஸ்டாப். இன்னைக்கு நீ ஒரு புது மனுஷன். நீ கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போற. இந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற போகிற நீங்க, நான் யார் தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. நான் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன். நான் ஒரு புது சிருஷ்டி. அப்ப பழசு எதுவுமே நீ என்ன செய்யக்கூடாது? பழசு செய்யக்கூடாது. பழசு செய்யாத, பழைய காரியத்தை செய்யாத. பழைய காரியத்தை செய்யாது. பழசு என்னது? ஆண்டவருக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாதபடி இந்த புதிய மாதத்தில், இந்த 9வது மாதத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிறார். நான் உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? நீங்க உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும், உன் நடக்கணைக்கு எப்படி இருக்கு? உன்னுடைய நடை மற்றவர்கள் பார்த்தால் சொல்லணும், இவங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். சங்கீதக்காரன் சொல்றான், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை என்ன செய்து கொள்? காத்துக்கொள். தேவாலயத்துக்கு வர்ற நம்ம எப்படி வாரோம்? உன் நடை எப்படி இருக்கு? அதை காத்து கொள்ளும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஏனென்றால் நான் எங்கே போகிறேன்? சர்வ வல்லவரை ஆராதிக்க போகிறேன். சர்வ ஞானியை ஆராதிக்க போகிறேன். சர்வ வியாபியை ஆராதிக்க போகிறேன். பரிசுத்தமுள்ளவரை ஆராதிக்க போகிறேன். அன்புள்ளவரை ஆராதிக்க போகிறேன். நீதிபரரை ஆராதிக்க போகிறேன்.
அப்படிப்பட்டவரை ஆராதிக்க போகிற என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடை, என்னுடைய உடை, என்னுடைய பாவனை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நடையை காத்துக்கொள், நீ நடையை காத்துக்கொள். தேவாலயத்துக்கு வரும்போது நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், நான் ஒரு புதிய மனிதன், ஒரு புது சிருஷ்டி என்பதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேன்? புதிய சிருஷ்டியாய். புதிய சிருஷ்டியாய் இருக்கிற உனக்குள்ள அடுத்த என்ன வரணும்? நான் யாரா இருக்கிறேன்? நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய சபை. தேவ சபைக்கு வரும்போது நான் எப்படி இருக்கிறேன்? தேவ சபையில வந்து நான் எப்படி இருக்கிறேன்? தேவ சபைக்கு நான் எப்பொழுது வருகிறேன்? எப்படி வருகிறேன்? என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? தேவ சபையில தேவன் பேசும்போது வேறொரு சத்தத்துக்கு நீ முதலிடம் கொடுக்காத. தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ இன்னொரு சத்தத்தை கேட்க ஆரம்பித்தால் உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நீ நழுவ விட்டாய் என்று அர்த்தம். தேவன் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி உன்னோடு பேசும்போது அந்த வார்த்தையை நீ உதாசீனப்படுத்தி விட்டு வேறொரு சத்தத்திற்கு நீ செவி சாய்த்தால் உன் லைஃப்ல நீ தேவ சத்தத்தை திரும்ப கேட்கவே முடியாது. தேவ சத்தத்தை கேட்கவே முடியாது. நான் போன வாரம் சவுலை குறித்து சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். சவுலை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவனை ராஜாவாக்கினதற்காக தேவன் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டார், வருத்தப்பட்டார். உங்களை என்னை ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் மாற்றினதற்காக அவர் சந்தோஷப்படணுமே தவிர ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. நம்ம சில நேரங்களில் நம்ம தவறி நம்ம பிள்ளையை பார்த்து என்ன சொல்லிடுறோம்? என்ன சொல்லுவோம்? உன்னை பெத்ததுக்கு ஒரு வாழை மரத்தை வச்சிடலாம், ஒரு முருங்கை மரத்தை வச்சிடலாம், உன்னை ஏன் தான் பெத்தணுன்றோம்ல. நிறைய அப்பா அம்மா அப்படி சொல்றாங்க பிள்ளைகளை. தயவு செய்து சொல்றவங்க பிள்ளைகளை அப்படி நீங்க சொல்லாதங்க. அவங்க கர்த்தர் நமக்கு தந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க வாழை மரமா இருந்தா அப்ப நீங்களும் வாழை மரமா தானே இருக்கணும். என்ன அவங்க முருங்கை மரமா இருந்தா நீங்களும் முருங்கை மரமாலாம் இருக்கணும். நீங்க முருங்கை மரமும் இல்லை, வாழை மரமும் இல்லையே. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாச்சே. ஒரு நாள் உங்களுடைய பிள்ளைகளை சொல்லாதங்க அப்படி. நீ தேவனுடைய ஆலயம். நீங்க அந்த காலத்துல இந்த நம்முடைய நாட்டிற்கு வந்த மிஷனரிகளை பார்த்தீங்கன்னா அவங்க கிராமங்களில் சபை கட்டி இருக்கிறாங்க, கோயில் கட்டுவாங்க. அன்றைக்கெல்லாம் இன்னைக்கு பக்கம் பக்கம் நமக்கு சபைகள் ஆயிட்டு. அன்றைக்கு கிட்டத்தட்ட 10 கிராமம் அல்லது 15 கிராமத்துக்கு ஒரு கிராமத்தில் தான் ஒரு சபை இருக்கும். வேற எங்கேயும் இருக்காது, இல்லை எங்கேயும் இருக்காது. ஆனா அந்த சபையில கட்டுற கோயில் இந்த 10 கிராமத்துக்கும் தெரியும். எதை வச்சு தெரியும் தெரியுமா? எதை வச்சு தெரியும்? வெள்ளு அடிக்கிறத வச்சு தெரியும். வேற இவங்க ஊருக்கு போனேன், இந்த கொண்டஞ்சேரிக்கு. அந்த ஊருக்கு நான் பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் எடுக்கும்போது கொண்டஞ்சேரின்னு எடுத்தேன். ஆனால் அவன் கண்டக்டரு மாதா கோயில் அப்படின்னாரு. என்னன்னாரு? மாதா கோயில். அந்த ஊருக்கு கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் வரும்போதே அந்த கோயிலுடைய சிலுவை தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சு? சிலுவை தெரிஞ்சிச்சு. அப்போ நினச்சிட்டேன் இதுதான் அந்த ஊர், அப்படிதானே? அன்றைக்கு கிராமத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், 10 கிராமங்களுக்கு சுற்றி ஒரு கோயில் இருக்குன்னா அந்த கோயிலில் உயரமாக என்ன வச்சுருப்பாங்க? சிலுவை இருக்கும். அந்த 10 கிராமத்து மக்களும் காலையில் எந்திரிச்ச உடனே எதை பார்ப்பாங்க தெரியுமா? கோயிலை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நிறைய தென்னை மரமெல்லாம் வளர்ந்து அதெல்லாம் மறைச்சிட்டு. ஏன்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோயில் இல்லாத இடத்துல என்ன செய்யக்கூடாதான்? சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா? அது தெரியுமா தம்பிமா இருக்கலாம்? கோயில் இல்லாத இடத்துல என்ன செய்யக்கூடாது? அப்ப நீங்க யாரு? நீங்க சபை இல்ல?
அப்ப நீங்க இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும்? குடியிருப்பு கூடணுமா கூடக்கூடாதா? ஆமென். அப்ப கோயில் இல்லைன்னா அங்க குடி இருக்காதேன்றார். அப்ப கோயில் இன்னைக்கு பாருங்க, எந்த ஊர்லயாவது அவுட்டர்ல போய் தான் முதல்ல கோயில் வாங்குவாங்க, கோயிலுக்கு இடம் வாங்குவாங்க. ஆனா ஒரு 5 வருஷத்துல பாருங்க என்ன ஆயிரும்? இடம் வாங்குறவன்லாம் என்ன சொல்லுவான் தெரியுமா? அங்க பேய் பிசாசெல்லாம் வராது. ஏன் தெரியுமா? அங்க என்ன இருக்கு? கோயில் இருக்கு. கோயில் இருக்கு. கோயில் இருந்தா எதுவுமே வராது. ஏன்? அந்த கோயில்ல என்ன இருக்கும்? ஜெபம் நடக்கும். ஆமென். அவன் கோயில்ன்றா, நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆலயம், சபைன்னு சொல்றோம். சபையில என்ன இருக்கும்? ஜெபம். அப்ப நீ இருக்கிற இடத்துல உன்னை சுத்திலும் எந்த கிரியும் என்ன செய்யக்கூடாது? வருமா? வருமா? வருதுன்னா என்ன அர்த்தம்? நீ சரியில்லைன்னு அர்த்தம். தேவாலயம் பரிசுத்தமா இல்லை. உன்கிட்ட ஏன் வருது பேய் பிசாசெல்லாம், காத்து கருப்பெல்லாம்? உன்னை பார்த்தது ஓடி போகணும். என்னம்மா? உன்னை பார்த்து என்ன செய்யணும்? ஓடி போகணும். சேர் போட்டிருக்கோம், கீழே முடியலைன்னா உட்காருங்க, ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரியா? உங்களுக்காக தான் போட்டிருக்கோம், கை கால் வலிக்குன்னு தெரியும். அப்போ நீங்க தேவனுடைய ஆலயம். அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்ம சுத்திலும் இருக்கவங்களுக்கு என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களை பார்க்கவங்க சொல்லணும், இவங்க யாரு? தேவனுடைய, சொல்லுங்க, ஆலயம்னு சொல்லணும். நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயத்தில் நீங்க தான் சொன்னீங்க ஜெபம் வேணும், உபவாசம் வேணும், சாட்சி வேணும், செய்தி வேணும். இதெல்லாம் இருக்கா? நீங்களே எழுதி வச்சு பாருங்க. எதெல்லாம் இருக்குன்றத ரைட் பண்ணுங்க. எதெல்லாம் இல்லையோ உங்களை சோதித்து பாரு. நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறாயா? ஆண்டவரே, நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். புதிய சிருஷ்டியா இருக்கிற எனக்குள்ள நான் எப்படிப்பட்ட அனுபவத்தில் வரணும்? தேவ ஆலயமா. இப்போ தேவனுடைய ஆலயம் இருக்கு பாருங்க, சபை. இந்த சபை வருஷத்துல 2 முறை ரொம்ப பிரகாசமா இருக்கும். எப்ப எல்லாம் தெரியுமா? கிறிஸ்துமஸ், இன்னொன்னு ஈஸ்டர். என்ன பிரகாசமா இருக்கும் அப்படின்னா, ஈஸ்டருக்கு வராதவங்க எல்லாம் எங்க வருவாங்க? சர்ச்சுக்கு வருவான். கிறிஸ்துமஸுக்கு வராத ஆட்கள் எல்லாம் எங்க வருவாங்க? ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்படிப்பட்ட ஆலயமா இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் தந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென், ஆமென். நான் புதிய சிருஷ்டி, அதை மறந்துடாத. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு எல்லாம் புதுசு. எல்லாம் நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்தனா எல்லாம் உனக்கு புதுசாவே வரும். ஆமென். உன் வீட்டில் இருக்க பழசெல்லாம் என்னவா மாறும்? ஆமா, புதுசா மாறும். அவன் பழசை கொண்டு போய் தீ போட்டு எரிக்கிறான்ல, எரிக்கிறான். நீ எரிக்காத, எல்லாம் கொடுத்துரு. கர்த்தர் உனக்கு புதுசு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்கு புதுசு வேணுமாங்க? புதுசு வேணுமா? வேணுமா? ஆமா வேணும். அவ பழசெல்லாம் ஒழிச்சிரு. பழசெல்லாம் என்ன செய்? ஒழிச்சிரு. அடிக்க வைக்காத. அதை கொடுத்துரு. யாருக்காவது கடவுள் திரும்ப கொண்டு தருவார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் என்னவாய் மாறிட்டு? புதிதாய் மாறிட்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் நீ தேவனுடைய ஆலயம். கிறிஸ்துவுக்குள்ள நீ யாரா இருக்கணும்? தேவனுடைய ஆலயமா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நீ யாரா இருக்கணும்? யாரா இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க யாரா இருக்கணும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13-14 படிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. இன்னுமா வசனம் எடுக்கல? எதுலையாவது படிங்க. கொஞ்சம் இருங்கம்மா, இந்த பக்கம் படிங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க மத்தேயு 5:13-14 தெலுங்குலையோ ஹிந்திலையோ இங்கிலீஷ்லையோ படிங்க. ஏதாவது தப்பு வந்துடும், முதல்ல பயத்தை மாற்றணும். சரியா? எடுத்து வச்சுட்டு தப்பாயிருமோன்னு நினைக்க கூடாது. தப்பு படிச்சிடணும். என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் பூமிக்கு என்னவாயிருங்கள்? உப்பாயிருங்கள்.
உப்பானது சாரமற்று போதினால் எதினால் சாரமாக்கப்படும். வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது. 14 போடுங்க. நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீர்கள்? இந்த 2 வசனத்துல 2 சொல்றார். முதல்ல உலகத்துக்கு நீ என்னவா இருக்கணும் சொல்லுங்க? உப்பா இருக்கணும். என்ன இருக்கணும்? உப்பு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரியுமா? உப்பில்லா பண்டம். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஏமா தெரியுமா அந்த பழமொழி? உப்பு இல்லைன்னா அந்த நீ நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி பலகாரம் அதை குப்பையில் போட்டுறணும். உப்பில்லா பண்டம் குப்பையில். அப்போ உப்பு எவ்வளவு முக்கியம். இந்த உப்பு எப்படி இருக்கு? கருப்பா இருக்கு, அப்படிதானே? உப்பு எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு. இந்த உப்பு எப்படி தயாரிக்கிறாங்க யாருக்காவது தெரியுமா? எங்க தயாரிக்கிறாங்க? கடல் நீர்ல. கடல் நீரை எடுத்து தான் உப்பு என்ன செய்யறாங்க? தயாரிக்கிறாங்க. அது அந்த உப்பளத்தில் தூத்துக்குடியில் நான் பார்த்தேன் சமீபத்தில். போன 2 வருஷத்துக்கு முதல் போயிருக்கும்போது அந்த உப்பு தயாரிக்கிற இடத்த பார்த்தேன் நான். அது அந்த உப்பு எடுக்கும்போது பாருங்க இவ்வளோ வெள்ளையா இருக்காது. அதை சுத்தம் பண்றாங்க இல்லை? அதை தண்ணியை தேக்கி வச்சு அது கொஞ்சம் நாள் ஆன பிறகு அது 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 அந்த சூரிய ஒளியில் அப்படியே என்னவாயிருது? அது பட்டு அப்படியே வந்து இதாக மாறிடுது. தண்ணியெல்லாம் நீராவியாக மாறிடும். ஸோ அதை எடுத்து அப்புறம் ப்ளீச் பண்ணி சுத்தம் பண்ணி நமக்கு என்ன செய்கிறாங்க? சாப்பாடு கொடுக்குறாங்க. எங்கேயோ ஒன்று தயாரிக்குது. இப்போ நல்லா பாருங்க, உப்பை உப்பு அதிகம் சாப்பிடாத, உப்பு கம்மி பண்ணு அப்படின்றாங்கல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணுமா? உலகத்துக்கு உப்பு. எல்லாருக்கும் பிடிக்கும். உப்பு பிடிக்காதவங்க யார் இருக்காங்களா? எல்லாருக்கும் பிடிக்குமா? ஏமா அம்மா நீங்க சொல்லுங்க, உப்பு உங்க வீட்டில் இருக்குமா? உப்பு இல்லாம வீட்டில் இருக்குமா? எது இல்லைனாலும் எது வீட்டில் வச்சிருப்பீங்க? உப்பு இல்லாத வீடு சொல்ல மாட்டேன். சில அம்மா இருக்காங்க அடுப்படியில் புழங்குற ஆட்கள். உப்பை தூத்து வாரின பிறகு அடுத்த குழம்பு வைக்க போகும்போது தான் உப்பு பாட்டிலே தேடுவான். அப்போ வீட்டுக்காரர்கிட்ட அத்தான், ஏன் மச்சான், ஏன் மாமன் கடைக்கு போயிட்டு அப்போ தான் பிள்ளைகளை தேடுறது. எங்கே போகிறதுக்கு? உன் வீட்டில் என்ன இல்லாமல் இருந்தாலும் சரி, உப்பு இல்லாமல் வைக்காத. ஆமென், ஆமென், ஆமாம். சொல்லுவாங்க கிராமத்தில், எப்பா அவன் ஒரு 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 கைக்கு உப்பு கூட கொடுக்க மாட்டான். ஏன்னா அவகிட்ட இருந்தா தானே உப்பு கொடுப்பான். உப்பு எவ்வளவு சுத்தமோ, எவ்வளவு தூய்மையோ, உப்பு எவ்வளவு பேருக்கு பிரயோஜனமா இருக்கோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உப்பு பிரயோஜனம் இல்லைன்னா அந்த உப்பு எடுத்து நீ கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீ உங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிஞ்சு பாரு, அது என்னவா மாறிடுது. அது திருப்பி நீங்க சாப்பாடு போடுவீங்க, அதை தூக்கி என்ன பண்ணிடுறீங்க? வெளியே கொட்டிடுறோம். அதே மாதிரி தான் ஆண்டவர் உன்னை உப்பா வச்சிருக்கிறாரு. நீ பிரயோஜனமான உப்பா இருக்கணும். நிறைய உப்புல எல்லாம் கலப்படம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் கல் உப்பு, இப்ப எல்லாம் பொடி உப்பு. இருந்தாலும் டாக்டர் என்ன சொல்றாரு? கல்லுப்பே அதிகம் நல்லது, கல்லுப்பை சாப்பிடுங்கன்ற. நம்ம இன்னைக்கு கல்லுப்பு வாங்குறது இல்லை. ஏன்னா கரைக்கிறது கஷ்டம். அம்மாமாருக்கு கரையிறது கஷ்டன்ற பொடி உப்பை வாங்குறோம். கொஞ்சம் அந்த உப்பை எடுத்து பாருங்களேன், அது எவ்வளவு அழகா இருக்கு. நம்ம நம்ம தேவனுடைய ஆலயம் தானே. ஆண்டவர் சொல்ல, நீ பூமிக்கு உப்பா இரு. எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருன்னு அர்த்தம், எல்லாருக்கும் பிரயோஜனமா இருன்னு அர்த்தம். நம்ம இன்னைக்கு யாருக்கு பிரயோஜனமா இருக்கணும்? சொந்த வீட்டில் பிரயோஜனமா இருக்கோமா? நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கோமா? நிறைய வீட்டில் கம்ப்ளைண்ட் அதுதான். உப்பானது சாரமற்று போனால் குப்பையில போடுற மாதிரி. நீங்க எதுக்காவது பிரயோஜனம் இல்லைன்னா உங்களை குப்பையா தான் நினைப்பாங்க. நீ இருந்தும் பிரயோஜனம் இல்லை, நீ இருந்த என்ன பிரயோஜனம்ன்றாங்க சில ஆட்கள். வேண்டாம், நம்ம ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உப்பானது சாரமற்று போனால் எதினால் சொல்லுங்க, எதனாலங்க சாரமாச்சு? எதனால தெரியுமா? திறந்து வச்சதுனால, காத்து உள்ள போனதுனால, நீ யூஸ் பண்ணாததுனால அது என்னவா மாறிடுது? தண்ணியா மாறிடுது. அந்த காலத்தில் நாங்கள் எங்கள் கடையில் உப்பு மூடை வாங்கி கொண்டு வைப்போம். மழை பயங்கரமாக பெய்யும்.
இன்னைக்கு தான் கொண்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் என்னவா இருக்கும் தெரியுமா? தண்ணியா என்ன செய்யும்? ஓடும். அது போயிடும். அது பாட்டுக்கு 10 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு 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 அரை கிலோ தண்ணியா போயிடும் அப்படியே. அது பிறகு ஒரு யூஸ் இல்லை. அதனால உப்பு அதுக்கு பிறகுதான் பாக்கெட்டா போட்டாங்க. நம்மள ஆண்டவர் வந்து சாரம் உள்ளதா வச்சிருக்கார், ருசியா வச்சிருக்கார். அப்படித்தானே வச்சிருக்காரா? அல்லேலூயா. மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு என்னவா இருக்கணும்? உப்பா இருக்கிற நீங்க என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், ருசி வெள்ளையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை, உப்பு நல்லது என்பதை நீ என்ன செய்? ருசித்து பார். ஒன்ன ருசி பார்க்கணும். நீ உப்புன்னு மற்றவங்க பார்க்கணும். வாழ்க்கை அப்படி இருக்கணும். இதான் என்ன கிறிஸ்தவ குடும்பம்? அப்படி அல்ல. நீங்களும் நானும் அநேகருக்கு உப்பா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நான் யாரா இருக்கணும்? புது சிருஷ்டியா இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நான் யாரா இருக்கணும்? அவருடைய ஆலயமா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நான் யாரா இருக்கணும்? சொல்லுங்க. உப்பா இருக்கணும். இருப்போமா? இருப்போமா? நான் இருக்கிற ஆண்டவரே, இந்த மாசம், இந்த 9வது மாசம் ஒரு 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 அர்ப்பணிப்பு நமக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் புது சிருஷ்டி. பழசிய வாழ்க்கையில பழைய வாழ்க்கையே வேண்டாம். வீட்டுக்குள்ள சண்டை போடுற பழைய வாழ்க்கை வேண்டாம். குறை சொல்ற வாழ்க்கை வேண்டாம். ஒரு நேசிக்க பழக, ஆண்டவருக்காக நேரம் செலவிட ஆண்டவர் உதவிட்டும். உங்க வீட்டில் நிதானம் இருக்கா? இருக்கா? உங்க வீட்டை சுத்தமா வைங்க. நீங்க தேவனுடைய ஆலயம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டம்தான், அதை பழக்கப்படுத்திக்கொள்ளுங்களேன். பழக்கப்படுத்துங்க. பிள்ளைகள் இப்போ கற்றுக்கொள்ளணும். சின்ன பிள்ளைகள்லாம் இப்போவே கற்றுக்கொள்ளணும். வீட்டை நாங்கள் கூட்டணும், விளக்குமாறு எடுத்து கூட்டணும். அம்மா கூட்டட்டும்னு இருக்கக்கூடாது. நீ சாப்பிட்ற பிளேட்டை நீயே கழுவி பழகிக்கும். இந்த முன்னால் அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நீ கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு? புது சிருஷ்டியா இருக்கணும். நீ தேவனுடைய ஆலயமா இருக்கணும், உப்பா இருக்கணும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நான் உப்பா இருக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்போ